ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தின் பெண்களின் முன்னேற்றத்தில்தான் அடங்கி உள்ளது. ராம்ஜி, நானும் எவ்வளவோ கூத்த பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நானே ஒரு கூத்தாடியா மாறிட்டேன். வேஷம் கட்டி ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறவங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குங்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு? பள்ளிக்கூடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு தானே வரீங்க? அம்மா, அன்னைக்கு ராத்திரி நகையை பறி கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்காரரும் அவங்கள வெட்டிட்டாரு. ஆமாமா, எல்லாரும் அவங்கள ஒழுக்க கேட்டவன்னு சொன்னாங்க. ஆமா, அது மட்டும் இல்லம்மா, யாரும் அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செத்தாலும் கொடுக்க கூடாதான். வாங்கம்மா. எங்க? எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இங்க பாரு, அப்படியே உட்காரு. என்னடா புரிய வைப்ப? நீ என்ன புரிய வைப்ப? நம்ம சொன்னா கூட யார் கேட்பாங்க? நமக்கு அங்க போய் பேச உரிமை இல்ல. அதுக்காக தான் நாங்க வீட்டை விட்டு வெளியில போறது இல்ல. ஆனா நீங்க எதுக்காக அங்க போனீங்க? இருந்தோம் இல்லம்மா, பீமா தாங்க நின்னா. அவன் அவங்க கிட்ட வாதாடினா, நாங்க தான் இழுத்துட்டு வந்துட்டோம். நீ எதுக்காக புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நாம அவங்கள விட்டு விலகிதான் இருக்கணும். அம்மா, அதுக்காக நம்ம இப்படி அநியாயம் நடக்கிறத பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ பீம், நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க எல்லாம் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அத்தை. ஒரு அம்மாவை எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வைப்பாங்க? நான் ஒண்ணு பண்ணவா? அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டா? அப்படியே ரெண்டு போட்டனா? நீ பேசுறது தப்பு பி. நீ என்ன பேசுறன்னு புரியுதா? முதல் விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதிக்கு அவங்க கிட்ட போய் நியாயம் பேசுற உரிமை இல்ல. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்களையும் இங்க இருந்து துரத்திடுவாங்க, நம்மளையும் இங்க இருந்து துரத்திடுவாங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற பையன் தானே. இந்த ஊர் மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாது? அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? ஆம்பளைங்களை எதிர்த்துக்கிட்டா இப்படிதான் நடக்கும்னு தெரியணும். அத்தை, ஆம்பளைங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பொம்பளைங்க தாங்கிட்டு தான் இருக்கணுமா? ஒரு பொம்பளை தப்பே பண்ணலனாலும் ஊர் குத்தம் சொன்னா எதிர்த்து பேசக்கூடாதா? ஆனா அம்மா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க பசங்க மேல சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணிட்டா போதுமா? பொம்பளைங்களுக்கு தான் இந்த சமூகம் இப்படின்னு தெரியும்ல. அப்ப அதுக்கேத்த மாதிரி அடங்கி ஒடுங்கி தான் போகணும். இல்லன்னா இப்படிதான் ஆகும். ஒரு பொம்பளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டாலோ இல்ல புருஷன் அவளை விட்டுட்டு போனாலோ அவ வாழ்நாள் பூரா இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கணும். இங்க பாரு, புருஷன் இல்லாத வாழ்க்கை நரகத்துக்கு சமம். கங்கா, கிளம்பிப்போ. உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிப்போ. இல்லன்னா அவங்க உன் பசங்களை வச்சுப்பாங்க, உன்னை அத்து விட்டுருவாங்க. ஒரு பொண்ணு புருஷனும் இல்லாம பசங்களும் இல்லாம எப்படி வாழ்வா? ஆனா அம்மா, அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. உன்னோட தப்பு எதுவும் இல்லதான். பீமா இப்ப ஒரு பொம்பளைய பத்தி பேசிட்டு இருக்கானே, அவங்க மேலயும் எந்த தப்பும் இல்ல. உன்னோட புகுந்த வீட்டுக்காரங்க அந்த பொம்பளைய சொன்ன மாதிரி உன்னையும் ஏதாவது சொன்னாங்கன்னா என் பேச்ச கேளு, புகுந்த வீட்டுக்கு கிளம்பி போ. இல்லம்மா, நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன். கங்கா, நம்ம வீட்டு பொண்ணு 2 நாளைக்கு இங்க வந்து இருந்தா நம்ம மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதே இவ பிறந்த வீட்டுல ரொம்ப நாளா இருந்தா பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு அது பிரச்சனை தான். புரிஞ்சுக்கோ கங்கா. அப்படியா? நான் உங்களுக்கு ரொம்ப பாரம் ஆயிட்டேன்லம்மா. கங்கா, என்னது அக்கா பாரம் ஆயிட்டாங்களா? அம்மா,
அக்கா எப்படி பாரமானாங்க? ஐயோ இல்ல அது வந்து உன்னோட கங்கா அக்கா சின்ன வயசுல இருந்தே என் கூட எப்படி சண்டை போடுவான்னு உனக்கு தெரியும்ல. ஒண்ணும் இல்ல பீம், எனக்கு சந்தையில ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா நம்ம கிட்ட ஏற்கனவே பணம் இல்ல, இதுல புடவை வேற தேவையானாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பாரமாயிட்டேனான்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இல்லக்கா, யாருக்கும் பாரம் இல்ல. நீங்க ஏன்க்கா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்க. வாமா வா, எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். வா, வாங்க வாங்க, வாப்பா வா. சேட்டையா, புது நகை எதுவும் வந்திருக்கா? வந்திருக்கு. என்னப்பா பள்ளிக்கூடத்துல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட? ஐயோ, என்ன பண்ற துருவா? பொறுமையா இரு, கோவப்படாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல. சேட்டையா, நகையை காட்டுறீங்களா? ஏங்க, என் பையன் அழுதுகிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு நகை தான் முக்கியமா? போயிட்டு அப்புறம் வாங்க. இல்ல நான் இங்க காத்திருக்கேன். அப்ப காத்துக்கிட்டு இருங்க. துருவா, இங்க வா வா, வந்து என் பக்கத்துல உட்கார். என்னாச்சுப்பா? முதல்ல உன் அழுகையை நிப்பாட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. ஆசிரியர் ஐயா, வகுப்புல பீம மட்டும்தான் கவனிக்கிறாரு. எங்களெல்லாம் மாணவராவே அவர் மதிக்கிறது இல்ல. ஆங்கில அரசாங்கம் ஏதோ போட்டி அறிவிச்சிருக்காங்களாம். அந்த பீமா ராவ் எவ்வளவு நல்லா படிப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் ஜெயிச்சிடுவான்ப்பா. இந்த போட்டியில அவன் தான் முதலாவதா வருவான். இந்த போட்டியில அந்த பீம் ராவ் முதலா வரத நான் கொஞ்சம் கூட விரும்பல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் இப்ப என்ன பொறுப்பா ஏப்பா, ஒரு பிரச்சனை வந்தா இப்படியா பண்ணுவ? அப்ப சிரிச்சா பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா? உங்ககிட்ட பிரச்சனைக்கு தீர்வு இருந்தா எனக்கு சொல்லுங்க, இல்லனா என்ன அழகுங்க. அத விடுப்பா. முதல்ல நீ அழுகிறத நிப்பாட்டு. முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. பீமா பரீட்சையில ஆளா வரக்கூடாது, அவ்வளவுதானே? அவன் கண்டிப்பா வரமாட்டான். நாளைக்கு அவனை தள்ளி விட்டுரு உயரத்துல இருந்து. அவன் கை கால்லாம் உடைஞ்சிடும். அவன் கை கால் உடைஞ்சிடுச்சுன்னா அவனால எப்படி பரீட்சை எழுத முடியும்? அவன் பரீட்சையே எழுதலன்னா அப்புறம் எப்படி ஆளா வருவான்? புரிஞ்சுதா? ஆமா, இதா சரி. நான் நாளைக்கு இத பண்றேன். நீங்க வியாபாரத்தை பாருங்கப்பா. போ. ஐயா சேட்டையா, இப்போவாது நகையை காட்டுங்க சேட்டையா. சரி சேட்டையா, உங்க பையன் போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க பையன் முதல் இடத்துல வந்தா மட்டும் அது சந்தோஷம். வேற யாரோட பையனாவது வந்துட்டா உங்களுக்கு வெறுப்பா? எனக்கு இப்போ உங்க மேலதான் வெறுப்பா வருது. எந்திரியா, இங்க இருந்து கிளம்பு. வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கோ. எங்க இருந்து தான் வரானுங்க. அப்புறம் அந்த அம்மாவை அவங்க ஜாதி ஆட்கள் எல்லாம் துரத்திட்டாங்க. அத பார்த்துட்டு வந்ததுல இருந்து பீமா புலம்பிக்கிட்டே இருக்கான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சீங்கன்னா அமைதி ஆயிடுவான். அவன் புலம்பிக்கிட்டே இருக்கட்டும். என்ன? அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து கவலைப்படுறது நல்ல மனுஷங்களுக்கு தேவையானது. நீ கதைகளை கேள்விப்பட்டதுல புத்தர் கூட அடுத்தவங்க கவலையை பார்த்து மனசு வருத்தப்பட்டார். அவரு தன்னுடைய ஆட்சியவே திறந்துட்டாரு. மனுஷங்க பிரச்சனை வரும்போது அந்த வலியை தீக்கணும்னு நினைக்காம அது போக்குல விடுறதுதான் நல்லது. ஏன்னா ஒருத்தருடைய நிலைமை மனசுல பல கேள்விகளை எழுப்போம். அப்புறம் அந்த கேள்விகளுக்கு விடை தேடி மனிதர்கள் ஒவ்வொரு தடவையும் எதையோ புதுசா கத்துக்கிறாங்க. அதனால நானும் எதையும் சொல்ல போறதில்ல, நீயும் அவனை எதுவும் சொல்லாத. சரிங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, காலையில வேலைக்கு போகணும். பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்களையும் தூங்க வச்சிரு. என்னங்க? ஆமா, இது என்ன சாயம்? இந்த சாயம் எப்படி வந்துச்சு? அது வேலை பார்க்கும்போது பட்டிருக்கோம்.
நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? உன் அழுகிய பார்க்க எவ்வளவு பேர் கூடி இருக்காங்க பாத்தியா? உன் நல்ல நேரம்பா, அழுகிய கேட்க இவ்வளவு பேர் கூடி இருக்காங்களே. வர்றவங்களுக்கு எல்லாம் பொருளை விக்கிற வேலை, துணி வியாபாரமா? ஆனா அதுல எப்படி இப்படி சாயம் வந்துச்சு? பொருள் எல்லாம் கட்டி அனுப்புறோம்ல, அந்த மூட்டை எங்க போகுதுன்னு நாங்க தான் எழுதி வைக்கணும். அதுல எழுதும் போது பட்டிருக்கோம். நீங்களா? ஆமா, ஏற்கனவே இன்னொருத்தர் எழுதிட்டு இருந்தாரு, அவரால் முடியலன்றதுனால இப்ப நான் எழுதுறேன். அந்த பேனால இருந்த நேரம் பட்டிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, பசங்களை கூப்பிடு, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோம்ல. குளிருதே. ஏய், உன் கம்பளியை கொடு. பாலனா அண்ணா, என் கம்பளியை கொடுங்க, எனக்கு குளிருது. என்ன பண்றீங்க? எனக்கு என் கம்பளி வேணும். அண்ணா என்ன பண்றீங்க? விடுங்க. அம்மா பாருங்கம்மா. விடு, அவங்க பாத்துப்பாங்க. எல்லாரும் தூங்குங்க. நேரம் என்ன ஆகுது? இன்னும் தூங்கலையா? தூங்க தூங்க. ஊர் மக்களே, இன்னையிலிருந்து இந்த பொம்பளை கூட யாரும் எந்த உறவும் வச்சுக்க கூடாது சொல்லிட்டு அவ்வளவுதான். இந்த பொம்பளை சாகுற நிலைமை வந்தாலும் யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. அந்த அம்மாவுக்கு இப்ப எவ்வளவு குளிர் எடுக்கும். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதிக்கு அவங்க கிட்ட போய் நியாயம் பேசுற உரிமை இல்ல. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்களையும் இங்க இருந்து துரத்திடுவாங்க, நம்மளையும் இங்க இருந்து துரத்திடுவாங்க. பீம், யாருக்கு உதவி பண்ண ஆள் இல்லையோ அவங்களுக்கு நம்ம எப்போ உதவி பண்ணணும்? பலவீனமானவங்களுக்கு உதவுனா, ஒதுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம உதவுனா, நாம அவங்களுக்கு உதவும் போது அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க. நீங்க சொல்றது தப்பு. யார் இந்த பையன்? இவன் ராம்ஜி சத்பாலோட பையன். எனக்கு வேணாம். நீ தொட்டு கொடுத்த கம்பளி எனக்கு தேவையில்லை. வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப குளிரும்ல. நான் செத்தாலும் செத்து போவேன், ஆனா உன் கையால கொடுத்த கம்பளியை நான் வாங்கவே மாட்டேன். நான் செத்து போயிட்டா எனக்கு முக்தி கிடைக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து என் பூலோக வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. நீ எனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லாம பண்ண பாக்குறியா? பார்த்தல்ல, இந்த சமூகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சமூகத்தோட சட்ட திட்டங்களை நம்ம மதிச்சுதான் ஆகணும். நீ இங்க இருந்து முதல்ல போ. இதுக்கப்புறம் எனக்கு நீ உதவி பண்ணணும்னு நினைக்காத. போ இங்க இருந்து. நான் இதை இங்கேயே வச்சுட்டு போறேன். நீங்க சமூகத்துக்கு பயந்துதான் இதை வாங்காம இருக்கீங்களா? இங்க தான் உங்களை யாருமே பார்க்கலையே. நீங்க இதை போத்திக்குங்க. காலையில விடிஞ்சது இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருங்க. இல்ல நான் தொட்டதுனால தான் நீங்க இதை போத்திக்க போறது இல்லைன்னா
நான் இதை காலையில எடுத்துக்கிட்டு போயிடுறேன். நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல்ல? மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, ஒருவேளை யாராவது என்ன கேட்டா நான் என்னன்னு சொல்றது? எதுவும் சொல்லாதீங்க. யாருதான் கம்பளி கொடுத்திருப்பாங்கன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பீமராவ், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். நீ கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆளா வருவ. நீ ரொம்ப பெரிய ஆளாகி இந்த உலகமே ஒண்ணு கொண்டாடும். ஆனா அப்பவும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோட்டோரத்துல குளிர்ல நடுங்கினா அவங்களுக்கு நீ உதவி செய்யணும். நீ செய்வல்ல? கங்காக்கா, கங்காக்கா, இந்த நடு ராத்திரியில பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? காலையில 3 மணி ரயிலுக்கு நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போகணும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லல. என்ன போ விடுப்பா. கங்காக்கா, வழக்கமா இப்படி பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு கங்காக்கா? நீங்க போறதா இருந்தா 3 நாள் முன்னாடியே எங்களுக்கெல்லாம் ஏதாவது செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. நீங்க விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போறீங்களா? உண்மையை சொல்லுங்கக்கா, என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல பீம், ஒரு பிரச்சனையும் இல்ல. கங்காக்கா, உட்காருங்க. சொல்லுங்க கங்காக்கா, என்ன விஷயம்? அழாதீங்க கங்காக்கா, சொல்லுங்க. பீம், உன்னோட அத்தான் கங்காக்கா, அழாதீங்க, வீட்டுக்கு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். எழுந்திருங்க கங்காக்கா, வீட்டுக்கு போகலாம். உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பீமாபாய் நீயும் சொல்லல, கங்காபாய் நீயும் சொல்லல. இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிறது? வீட்டுல வர எல்லா பிரச்சனைகளையும் அம்மாவும் பிள்ளைங்களும் மட்டுமே உட்கார்ந்து பேசி தீர்த்திட முடியாது. சில விஷயங்கள்ல கண்டிப்பா அப்பா தலையிட்டு தான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா, அவரால் தீர்வு காண முடியும். நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் அந்த அளவுக்கு கெட்டவர்லாம் இல்ல. அவரும் படையில தான் இருந்தார். ஆங்கிலேயர்கள் ஜாதி பேரை சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு நல்ல வேலை தான் பார்த்தாரு. ஆனா அதுவும் போயிடுச்சு. அவரோட மனநிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீயும் புரிஞ்சுக்கோ. வருமானம் நின்னு போச்சு, ஆனா செலவுகள் அப்படியே தானமா இருக்கு. அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு.
சில நேரத்துல பிரச்சனைகள் மனுஷனுடைய வாழ்க்கையே மாத்திரும். மனசொடைஞ்சு போயிடுவாங்க, குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தேவையில்லாம சண்டை கூட போடுவாங்க. இதுவே அவங்களுக்கு நாம புரிய வச்சோம்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க கங்காவை புகுந்த வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நான் சொல்றத கேளுங்க. நாம தான் இருக்கோம்ல. நீங்க அப்பப்ப அவளோட மாமியார் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்க. மெல்ல மெல்ல எல்லா நிலைமையும் சரியாகும். நான் சொல்றத கேளுங்க. அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பிவீங்க. அவ சொல்றது சரிதான்ப்பா. கங்காவை அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ரொம்ப நாளைக்கு புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் அதிகமா தான் ஆகும். இல்ல, அத்தானா வந்து கூட்டிட்டு போகிற வரைக்கும் எங்க அக்கா அந்த வீட்டுக்கு போகவே வேண்டாம். எங்க அக்காவை அவங்க வீட்டை விட்டு அமுச்சிடுவாங்க. அப்புறம் எங்க அக்கா நடு ராத்திரி குளிர்ல நடுங்கிறதே என்னால தாங்க முடியாது. அம்மா, அக்கா நம்மளுக்கு பாரம் இல்லம்மா. அவங்க இங்கே இருக்கட்டும். எவ்வளவு நாள் ஆனாலும் என்ன. தம்பி, நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அக்காவுக்கு அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படாது. இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு. குளிர விடு, அங்க பாரு. ஆமா, இத சும்மா விடக்கூடாது. இவளுக்கு போர்வை கொடுத்தது யாரு? இவளுக்கு போர்வை கொடுத்தது யாரு? அவ்வளவு துணிச்சல் இங்க யாருக்கு இருக்கு? இந்த கம்பளை யார் கொடுத்தானு ஒழுங்கு மரியாதை அவங்க பேரை சொல்லிடு. இவளுக்கு கம்பளி கொடுத்தது யாரா இருந்தாலும் அவங்களையும் இந்த ஊரை விட்டு இப்பவே ஒதுக்கி வச்சிருவோம். அப்பதான் இந்த தப்ப திரும்ப பண்றதுக்கு யாருக்கும் துணிச்சல் வராது. நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? யாராவது என்ன கேட்டாங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? எதுவும் சொல்லாதீங்க. அப்பதான் யார் கம்பளி கொடுத்திருப்பாங்கன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் உன் வாயை திறக்க மாட்டேங்கிற? உனக்கு இந்த கம்பளி கொடுத்தது யாரு? ஒழுங்கா உண்மையை சொல்லு.
துளசி ஒழுங்கா உட்காரு. அண்ணி, ஒரு கம்பளி குறைவா இருக்கு. எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோமா? நேத்து ராத்திரி இங்கதான் இருந்துச்சு. நான் இங்கதான் பார்த்தேன். நம்ம கம்பளியை பீம் அந்த அம்மா கொடுத்துட்டான். என்னது? என்ன சொன்ன நீ? உங்களுக்கு எப்படி தெரியும்? ராத்திரி நாங்க திரும்ப வரும்போது அந்த அம்மா தான் அந்த கம்பளியை போத்திட்டு இருந்தாங்க. இந்த பையன் இருக்கானே, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். தேவையே இல்ல. எல்லா விஷயத்தையும் நாம தான் புரிய வைக்கணுமா என்ன? சில விஷயங்களை அவனாவே புரிஞ்சுக்கிட்ட விட. அவன் செஞ்சது எல்லாமே சரிதான். அவன் செய்யற நல்லது எல்லாம் தடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. துளசி, மஞ்சுளா, 2 பேரும் என் கூட வாங்க, கம்பளியை துவைக்கலாம். மீரா, சாப்பாடு தயாரா? ஆயிடுச்சுப்பா, 2 நிமிஷம். இங்க பாரு, இந்த ஊரோட பழக்க வழக்கம் உனக்கு தெரியும்ல. பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஏதாவது பண்ணி நீ கங்காவை அவ மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பா. அவளும் என்ன மாதிரி வாழா வெட்டியா இருக்கிறத நான் விரும்பல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. ஓ ராம்ஜி, ராம்ஜி, வேலைக்கு போவேனாமா? ஆமா, இது என்ன சாயம்? வேலை நேரத்துல பட்டிருக்கோம். ராம்ஜி, வணக்கம். வணக்கம். ராம்ஜி இல்லையா? இருக்காரு. சரி, அத விடுங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அண்ணே, அது நல்ல வேலை தான். அது கடைக்கு துணி வாங்க ஆளுங்க வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணணும். அதுலயும் ராம்ஜிக்கு கணக்கு வழக்கு பாக்குற வேலை தானே. நீ என்ன பண்ற மீரா? சீக்கிரம் சாப்பாடு கட்டு கிளம்பணும்ல. கொஞ்சம் பொறுப்பா, அதோ சூடா எடுத்து தரேன். ஆனா இவரு வேற ஏதோ வேலையில சொன்னாரு. அந்த வேலைக்காக தான் நாங்க போனோம். ஆனா சேட்டையா அடுத்த நாள் வேற வேலையை கொடுத்துட்டாரு. அப்படியா? அந்த வேலை என்ன சொல்லுவாங்க? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. அட ராம்ஜி, நீயே அன்னிக்கிட்ட சொல்லு, அந்த வேலை எப்படி சொல்லுவாங்க? சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அதே தான் நீ, அதே வேலை தான். அண்ணே, அது பழைய வேலை விட இது ரொம்ப நல்ல வேலை. நல்ல விஷயம்தான். மீரா, என்ன பண்ற? சீக்கிரமா கொடு, நேரம் ஆச்சுல. வா போலாம் வா. நேரம் ஆயிடுச்சுன்னா சேட்டு வேலைக்கே வேண்டாம்னு சொல்லிடுவாரு. வா போலாம் வா. உங்க கங்கா அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எழுதிட்டேன். அவங்க உடல்நல வர வர ரொம்ப மோசமாகுதுன்னு எழுதிட்டேன். அத்தான் சீக்கிரம் வாங்கன்னு எழுதிட்டேன். ஆமா ஐயா, அப்பதான் இத அத்தான் படிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவாரு. அவர் தேடி வந்துட்டா எல்லாமே சரியாயிரும். சரி பீம், நீ ஒண்ணு பண்ணு. இந்த கடிதத்தை சீக்கிரமா கொண்டு போய் தபால் பெட்டியில போட்டுடு. சரியா? பொடி. தபால் நிலையம் பக்கத்து ஊர்ல இருக்கு. இந்த கடிதத்தை போய் அங்க போட்டா மட்டும் போதும்ல? போட்டுட்டு வந்திருப்பா, போதும். தபால் பெட்டியில போட்டுரு. சரியா? வா பீம், நானும் உன் கூட வரேன். ஆனந்த் அண்ணே, வேணானே, நான் ஓடி போய் போட்டுட்டு வந்துடுறேன். நாளைக்கு அவனை உயரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. அப்ப கை கால் உடைஞ்சிடும். அவன் கையும் காலும் உடைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எப்படி பரீட்சை எழுதுவான்?
பீம் எங்க போயிட்டான்னு தெரியலையே, ஆளையே காணுமே. அவன் வர வரைக்கும் இங்கே காத்துட்டு இருக்கலாம். நல்லதுங்கய்யா. அப்ப நல்லது, போயிட்டு வாங்க. ஆசிரியர் ஐயா, என்னய்யா நீங்க பீமராவுக்கு மானசீக குருவாயிடுவீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆசிரியர் ஐயா. அவன் ரொம்ப கவலையா இருந்தான். ஒரு ஆசிரியரா இருந்து அவனுடைய கவலைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது என்னுடைய முதன்மையான கடமை. அப்பதான் அவன் எந்த கவலையும் இல்லாம நல்லா படிக்க முடியும். நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களோட செல்ல பையன் இருக்கானே பீமராவ், அவங்க அப்பா கூட நீங்க ஏதாவது உறவோ ஒப்பந்தமோ பண்ணிருக்கீங்களா? காரணமா தான் நான் கேக்குறேன். இந்த கீழ்ஜாதிக்காரங்க இருக்காங்களே, தங்களோட லாபத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு ஆசிரியரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவருக்கும் எனக்கும் என்ன ஒப்பந்தம் இருக்க முடியும்? உங்களுடைய எண்ணங்கள் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கும்னு நான் நினைக்கல. ஒரு குரு சிஷ்யன் உறவை பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? எனக்கு உண்மையிலேயே ஆத்திரமா வருது. இது என்னோட எண்ணம் மட்டும் இல்ல ஆசிரியர் ஐயா. அவங்க ஜாதி அப்படி, அவங்க புத்தியும் அப்படித்தான் இருக்கும். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. உங்களுடைய புத்தி ரொம்ப நல்லா இருக்கா? உங்க எண்ணம் தான் ரொம்ப அருவருப்பானது. உங்க கெட்ட எண்ணத்தை தயவு செஞ்சு மாத்திக்கங்க. என்னோட எண்ணம் அருவருப்பானதா? உங்க எண்ணம் புனிதமானதா? ஆஹா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்க போறதில்ல. எல்லாருக்கும் பரப்புவேன். பசங்களா இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க. பசங்களா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட வகுப்பு ஆசிரியர் ஐயா பீமராவையே அவ்வளவு நேசிக்கிறாரு. எப்பவும் பீமராவ் பீமராவ்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு தெரியாது ஐயா, ஆனா அதிகமா தான் நேசிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க ஐயா, உங்களுக்கும் பீமராவுக்கும் என்ன உறவு? மாமாவா, சித்தப்பாவா, இல்ல பெரியப்பாவா? உங்களுக்குள்ள என்ன உறவு? எல்லாருக்கும் சொல்லுங்க. பசங்களா நீங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. யாரும் போக கூடாது. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் யாரும் போக கூடாது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன உறவு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பசங்க முன்னாடி இப்படித்தான் பேசுவீங்களா? பைத்தியம் பிடிக்காம என்ன செய்யும்? சொல்லுங்க ஆசிரியர் ஐயா. நல்ல குடும்பத்து பசங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க பீமராவ் பீமராவ்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேக்குறேன். என்ன உறவுன்னு சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? எதுக்கு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆசிரியர்கிட்டயே கேளுங்க. எங்கிட்டயா? ஏன் நீங்களே சொல்லுங்க. பசங்களுக்கும் தெரிஞ்சிரும், அப்புறம் உதவி தலைமை ஆசிரியர் ஐயாவுக்கும் தெரிஞ்சிரும். உங்களுக்கும் பீமராவுக்கும் என்ன உறவு? இது ஒழுக்கக்கேடான செயல். இது ஒண்ணும் சந்தை இல்ல, பள்ளிக்கூடம். ரெண்டு பேரும் ஆபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பாருங்க. ஏய் நில்லு. நீ என்ன வேலை பண்ற? கடிதம் போடுறேன். ராம்ஜி சத்பாலோட பையன் தபால் பெட்டியில கடிதம் போடக்கூடாது. இந்த தபால் பெட்டியில உயர் ஜாதிக்காரங்க நாங்க தான் தபால் போடணும். நீங்க எல்லாம் உங்க கடிதத்தை போட்டீங்கன்னா அப்ப எங்க கடிதங்கள்லாம் தீட்டாயிடும். புரியுதா? ஆனா இந்த கடிதத்தை நான் போட்டே ஆகணுமே. தயவு செஞ்சு என்ன போட விடுங்க. அவ்வளவு முக்கியம்னா நீ ஏன் நேரா ஓடி போய் கடிதத்தை கொடுத்துட்டு வந்துரு. டேய், என்ன பண்ண போற? நீங்க என்ன கடிதத்தை போட விடலனா நான் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க வீட்டுக்கு போனதும் நான் இதே கல்லால பொட்டியை உடைச்சு உள்ள இருக்க கடிதத்தை எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுருவேன். என்னப்பா இப்படி சொல்ற? என் கடிதம் போக கூடாதுன்னா உங்க யாரு கடிதமுமே போக கூடாது. நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பா செய்வேன்.
இவன் கேட்க மாட்டான். நீங்க இவன் கடிதத்தை சுத்தப்படுத்திடுங்க. சரி, இத சுத்தப்படுத்தி ஆகணும். சுத்தம் படுத்தணுமா? ஆமா, உன் கடிதத்தை அப்படி கீழே வை. ஐயோ, சின்ன பையன் விழுந்துட்டான், தூக்குங்க. ஐயோ, இவன் மகராச்சே, இவனை யார் தொடுவா? இது ராம்ஜி சத்பாலோட பையனாச்சே. அட, இவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கேப்பா. இவனை யாராவது ஒரு கைப்பிடிங்களேன். இவனை எப்படி தொடுறது? நம்ம தீட்டாயிடுவோமே. என்னன்னே, உன் இடமே அஸ்தமாயிடுச்சே. அப்ப யாராவது இவனை தூக்குங்க. இவன் இந்த இடத்துல செத்து போனா என் இடமே அசுத்தமாயிடும். தூக்குங்க. ஐயோ, நாங்க தூக்க மாட்டோம். டேய் பையா, நீயாவது எழுந்து போடா. நீ விடறதுக்கு ஏன் நலம் தான் கிடைச்சதா? ஏஞ்சு போடா. யாராவது இவன் வீட்டுல போய் சொல்லுங்க, இல்ல ஸ்கூலுக்காவது போய் சொல்லுங்க இவன் அடிபட்டு கிடக்குறான்னு. போய் சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா ராம்ஜி, எந்த வேலையா இருந்தாலும் பழக பழக அது பிடிச்ச வேலையாயிடும். இப்ப இந்த வண்ணம் கலக்கிறது சேர்க்கறதெல்லாம் கூட பழகி போயிடுச்சு இல்ல ராம்ஜி? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உன்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நீ பதில் எதுவுமே பேச மாட்டேங்கிற. இன்னைக்கு வேஷம் போட வேணாமா? வெளியே பாத்தியா, கூட்டம் சேர்ந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் போடு. இல்ல புரஞ்சன், என் மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? ஐயோ ராம்ஜி, நான் சொல்றத கேளு. ராம்ஜி, நான் சொல்றத கேளு. ராம்ஜி, நில்லு ராம்ஜி. ஏன்பா இப்பதான் வந்த, அதுக்குள்ளே கிளம்பிட்டியா? இது என்னப்பா வேலை? என்ன மன்னிச்சிருங்க சேட்டையா, கொஞ்சம் மனசு சரியில்லை. இப்ப நான் கிளம்புறேன். நான் நாளைக்கு வந்துடுறேன்.
யோ ராம்ஜி, யோ ராம்ஜி, என்னாச்சு? உங்க வீட்டு பையன் பீம் அங்க விழுந்து கிடக்குறான். அவனுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. ஐயோ பீமாவா? அவனுக்கு என்ன ஆச்சு? என்ன பீமாவுக்கு என்ன ஆச்சு? எங்க விழுந்து கிடக்குறான்? எங்க அடிபட்டிருக்கு அவனுக்கு? சொல்லுங்க. இப்ப எதுவும் கேட்காதீங்க. அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. உடனே கிளம்பி வாங்க. வாங்க, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் போய் என்னன்னு பாரு. நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறது கேவலமா இருக்கு. ஆசிரியரா இருந்துகிட்டு பசங்க முன்னால சண்டை போட்டுக்கிறீங்க. பசங்க என்ன கத்துப்பாங்க? நாளைக்கு பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எந்த முகத்தை வச்சு நம்ம தடுக்கிறது? நம்ம ஆசிரியர்கள்ங்கிற கவனம் நமக்கு எப்பவும் இருக்கணும். எனக்கு இல்ல, இவருக்கு புரிய வைங்க. பசங்க முன்னாடி தேவையில்லாதத பேசி அப்படி என்ன நிரூபிக்க விரும்பினாருன்னு தெரியல. நடந்துக்க வேண்டிய விதத்துல நடந்துக்கலன்னா அப்படித்தான் பேசி ஆகணும். நான் ஒழுங்கா நடந்துக்கலையா இல்ல நீங்களா? பசங்க முன்னாடி மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு யார் பேசுனது? மொத்த பள்ளிக்கூடத்திலையும் உங்க கண்ணுக்கு ஒரே ஒரு மாணவன் தான் தெரியறான், அந்த பீமராவ். இப்படி ஒரு பையன் கூட மட்டுமே உறவாடுனா உறவு முறை வரத்தானே செய்யும். கொஞ்சம் வாய முடுறீங்களா? ஒரு மாணவனுக்கு மட்டும் ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுறீங்க? அதனால தானே எல்லாரும் உங்களை குறை சொல்றாங்க. உதவி தலைமை ஆசிரியர் ஐயா, நான் அப்படி எந்த தப்பும் பண்ணல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க என்ன தாராளமா தண்டிக்கலாம். ஆனா இவர் பண்ணதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க ஐயா. மாணவர்கள் முன்னாடி ஆசிரியரையும் பள்ளிக்கூடத்தையும் அசிங்கப்படுத்த இவர் பார்த்தாரு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்க 2 பேரையும் பள்ளிக்கூடத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாதான் புரியும். நீங்க 2 பேரும் கிளம்பலாம். ஐயா ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. பீம் தபால் நிலையத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது யாரும் அவனை தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப அடிபட்டுருச்சு. பாலன் அதை கேள்விப்பட்டு அங்க போயிருக்காரு. நீங்களும் வாங்க ஐயா. போ, போ.